ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து ஒருத்தர் சமையல் கலை வல்லுநர் அவரை வந்து நம்ம வந்து பேட்டி எடுக்க போகிறோம். அவர் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் வந்து சுந்தர். நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம்பேர் பக்கத்தில் பாரதிபுரம் ஒரு கிராமத்தில் தான் நான் இருக்கிறோம். நீங்கள் வந்து நல்லா சமைக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். என்னென்னலாம் சமைச்சிருக்கீங்க? வெஜ் செய்வீங்களா, நான்வெஜ் செய்வீங்களா? சமையல் பொறுத்த வரைக்கும் சைவம் செய்கிறோம், அசைவம் செய்கிறோம். இப்போ தான் நம்ம வளர்ந்து வர இதில் நம்ம அந்த இதில் நாங்கள் இருக்கோம். உங்களை பற்றி நான் நிறைய விஷயம்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் வந்து சமையல் மட்டும் பண்ணாமல் பந்தல் அமைக்கிறது அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் எப்படி, அதை பற்றி சொல்ல முடியுமா? சார், இப்போ ஒரு நிகழ்ச்சின்னு ஒரு வீடு கிரகபட்சம் ஒரு நிகழ்ச்சி எடுத்துனா அது நீங்கள் வீடு கிரகபட்சம் தேவையான வாழை மரம் கட்டுறது வந்து மேலே வாழை இலை போட்டு அவங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கிட்ட எல்லாமே ஏட்டு வைக்கிற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்மளுடைய இப்போ வந்து எத்தனை பேர் வரைக்கும் சமைச்சிருக்கீங்க நீங்கள்? அதை பற்றி என்ன சொல்ல முடியுமா? நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர்லேருந்து அதிகபட்சம் வந்து ஒரு 5000 பேருக்கும் நம்ம சமைச்சிருக்கோம். பாருங்கள், இப்போது நகர்ப்புறங்களில் மட்டும் தான் சமைக்கிறீங்களா, இல்லை வெளியே எங்கன்னா தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி எங்கன்னா சமைச்சிருக்கீங்களா? நாங்கள் தமிழ்நாட்டில் தான் நம்ம சமையல் ஆரம்பிச்சு வந்து நாங்கள் வந்து கேரளா போய் சமைக்கிறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருந்தது. கேரளாலையும் சமைச்சிருக்கோம், ஆந்திராவில் சமைச்சிருக்கோம். அதை விட்டு காசிக்கு போயிட்டு நாங்கள் சமைச்சோம். நாங்கள் அப்படியா? இது நல்ல விஷயம். காசியில் என்ன சமைச்சிங்க? அப்படியா? காசியில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 50-60 பேர் வந்து காசியை சுற்றி பார்த்து டூர் வந்தாங்க. அப்படியா? அவங்களுக்காக நாங்கள் போய் நாங்கள் அது முன்னாடியே ட்ரெயினில் போயிட்டு 3 நாள் ட்ரெயின்லேயே போனோம். இருந்து அங்கே போயிட்டு அவங்களுக்கு தேவையான நம்ம தமிழ்நாட்டு ஃபுட் அங்கே கிடைக்காதுங்க. அங்கனால நாங்கள் தமிழ்நாட்டு ஃபுட்டு அங்கே நாங்கள் சமைச்சோங்க. எங்கள்கிட்ட ஒரு டீம் இருக்குது, அங்கே சமைச்சாங்க. அப்படியா? சிறப்பு. வேறு எதனா அவங்களை பற்றி என்ன சொல்ல முடியுமா? எப்படி சொல்கிறது? இப்போது நான் சமையல் மட்டும் இல்லை, எப்படி சொல்கிறது, சமையலில் நல்லது எப்படி சொல்கிறது, நல்லா சமைக்குது ஒரு இடத்துல இருந்தாலும் சில இடத்துல தவறுலாம் பண்ணியிருப்பீங்க. அது எதனா சொல்ல முடியுமா? தவறுனா அந்த அளவுக்கு சமையலில் தவறுனா இப்போ ஏதாவது ஒரு இது தர சொல்ல நமக்கு வந்து அந்த ரவை கிச்சடி பண்ண சொல்ல நிறைய பேருக்கு வந்து கட்டி ஆகிடும். அது வந்து நாங்கள் வந்து ஒரு டூர் சமைக்க சொல்ல ராமேஸ்வரத்தில் வந்து எல்லாரும் போயிட்டாங்க, அஸ்டன்னும் எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாமே போயிட்டாங்க. அந்த நேரத்தில் ஆச்சு கிச்சடி கலர் சொல்ல ரொம்ப சிரமமாகி போச்சு. எனக்கு கிச்சடி வந்து அப்படியே கட்டி ஆயிடுச்சு. அது என்ன பண்ணதுன்னு தெரியல, அவங்க சாப்பிட வருவான்ட்டாங்க. என்ன பண்ணதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணோம், அது எதுவுமே அவுட் பண்ணிட்டு எனக்கு இருந்த பைசா எடுத்து போயிட்டு கடையில் வாங்கி போய் ரவை வாங்கி வந்து அதுக்கப்புறம் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துரும். அது அவங்க தெரியாது நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். அது ஒரு விஷயம் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து கோயில் ஃபங்க்ஷனில் பிரியாணி டம் கட்ட போகிறோம். அந்த நேரத்தில் கரெக்டாக மழை வந்தது. அப்படியே அந்த தார்பாய் எடுத்து மேலே போட்டுன்னு அப்படியே நின்று 2 பேர் கை கோத்து நின்றுங்கன்னு அப்படியே அந்த அண்ணன்லேயே நின்று அப்படியே அந்த பிரியாணி டம் கொடுத்து அது சொன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மறக்க முடியாத நிகழ்வு. மறக்க முடியாது. இப்போ உங்களோட சமையல் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பட்ட படிப்பு, முதுகலை படிப்பு அதெல்லாம் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதை பற்றி என்ன சொல்ல முடியுமா? நம்ம படிச்சது எம்காம் படித்தோம் நம்ம. ஆனால் நம்ம இப்போ எம்காம் படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் அதுலேருந்து சரி கொஞ்சம் பைசா எடுத்து நம்ம கேட்ரிங் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணி தான் நம்ம கேட்ரிங் ஆரம்பித்தோம். எதனா சார் இந்த சமையல் கலை மேலே உங்களுக்கு இவ்வளோ ஆர்வம், அதை பற்றி என்ன சொல்ல முடியும்? சமையல் கலை நம்ம வந்து நான் காலேஜ் படிக்கிறதுக்கும் ஸ்கூல் படிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ பட சொல்ல பார்ட் டைம் ஜாப் தான் நம்ம இங்கே சமையல் வேலைக்கு கல்யாணம் வேலைக்கு சப்ளை வேலைக்கே போவோம். ஆரம்பத்தில் நான் சப்ளை வேலைக்கு போக சொல்ல 150 ரூபா 200 சப்ளை வேலை. இன்னைக்கு வந்து 1200 1000 வரைக்கும் நாங்களே கொடுக்குறோம் சப்ளையருக்கு. ஏன்னா நம்ம பசங்க கஷ்டம் தான், பசங்க கடனை சொல்லிட்டு நான் இப்போ காலேஜ் பசங்க வருவாங்க நம்மகிட்ட வேலை செய்யறதுக்கு. ஆனால் இப்போ வந்து 1200 1000 மினிமம் கொடுக்குறோம் நாங்கள். ஆனால் அப்போ நாங்கள் படிக்க சொல்ல வந்து சென்னைக்கு போவோம். இருந்து காலையில் 5 மணிக்கு எங்கள் கிராமத்துலேருந்து சைக்கிள் எடுத்து உத்திரமலை விட்டு உத்திரமலை வந்து காஞ்சிபுரம் பஸ் ஏறி காஞ்சிபுரம் ட்ரெயின் ஏறி சென்னைக்கு போய் வேலை செஞ்சுட்டு 150 ரூபா கொடுப்பாங்க. அந்த 150 ரூபா கிடைத்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு எங்களுக்கு. ஆமாம், அந்த காலத்தில் 150 பெரிய விஷயம் தான். அது நான் ஆனால் இப்போ இருக்கிற பசங்க எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு சில பேர் தான் கஷ்டப்படுறாங்க. மற்ற பேர் எல்லாமே மாடர்ன், அது 90 கிட்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் மற்ற 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை 2K கிட்ஸாக சொல்லிட்டு இருக்காங்க. அது சார், இப்போ வருங்காலங்கள்லாம் வந்து இந்த பசங்களுக்குலாம் இந்த சமையல் கலை ஆர்வம் இருக்குதா? அதை பற்றி என்ன சொல்ல முடியும்? இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க. ஆனால் அந்த படிக்க சொல்ல கூட அந்த அளவுக்கு ட்ரெயினை கொடுப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதுவே வந்து நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட வேலை செய்ய சொல்லுவோம். அங்கே கொடுக்குற ட்ரைனிங் அனுபவம் வந்து அதோட படித்து கற்றுக்கிறத விட அனுபவ ரீதியாக கற்றுக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல விஷயம். நீங்கள் எப்படி படிச்சிங்களா? இது வந்து இல்லை சார், நம்ம வந்து படித்தது வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் இப்போ நம்ம கேட்ரிங் வேறு டிபார்ட்மெண்ட், நம்ம லைனே வேறு. ஆனா இருந்தாலும் எப்போ நம்மளுக்கு வந்து கை கொடுத்து வந்து ஆர்வம் ஒண்ணு, அனுபவம் ஒண்ணு நம்ம கிட்ட. அது அனுபவத்தால வந்தவங்க தான் அதிகம். எப்பயுமே ஆர்வத்தால வந்தவங்க, அனுபவத்தால வந்தவங்க, இது 2 பேர் தான் எப்பயுமே அதிகம். மாஸ்டர், இப்போ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பேருக்குலாம் சமைச்சிங்கன்னு சொன்னீங்க. இப்போ வந்து
என்னென்னலாம் வெரைட்டி சமைச்சிருக்கீங்க அதை பற்றி என்ன சொல்ல முடியுமா? வேறு வெரைட்டிஸ் வந்து ஒரு மேரேஜ் தேவையான இப்போ வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மீல்ஸ் சமைச்சிருக்கீங்க? மீல்ஸ் ஃபுல் மீல்ஸ். இப்போ வந்து நீங்கள் கூட நிறைய யூடியூப் பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். ஒரு 26 வகையான 56 வகையான மெனு. ஆனால் 56 வகை மெனுன்னு ஒரே மாதம் சமைக்க மாட்டாங்க. அது ஆனால் என்ன சொல்லுவாங்க, நம்ம தான் சமைச்சுன்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு இருந்தால் கூட அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாஸ்டர் இருப்பாங்க. ஸ்வீட் மாஸ்டர் தனி, சப்பாத்தி மாஸ்டர் தனி, தனித்தனி ஒரு மாஸ்டர் இருப்பாங்க. ஆனா எல்லாத்தையுமே நம்ம கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்க சொல்லிதான் நம்ம பேர் கிடைக்கும். சுந்தரப்பு கேட்டரிங் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் வரும். அதனால தனிப்பட்ட முறையில எந்த ஒரு மேரேஜ் இருந்தாலும் எனக்கு ஆர்டர் கொடுக்க சொல்லுவோம். அதோடைய என்னுடைய கஷ்டம் மட்டும் இல்லாத என்னை நம்பி இருக்கிற எங்க டீமுடைய 10 பேருடைய சேர்ந்து கஷ்டம் தான் அந்த இலையில பரிமாற சொல்ல நம்மளுக்கு வந்து ஒரு அன்பா கிடைக்கும். சமையல் கலையினாவே எப்படி சொல்றது, நம்ம வந்து காசுக்காக சமைக்கணும். அவங்களோட நீங்க நல்லா சமைச்சீங்கன்னா அவங்களோட புன்னகை தான் நமக்கு வந்து முக்கியம். ஆமா சார். இப்ப நம்ம வந்து சமைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சாப்பிட்றதுல நம்ம வந்து பசங்களை வச்சு பரிமாற சொல்ல அந்த நீட்னஸ் கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு. ஆமா, நம்ம ஒருத்த வந்து பார்த்தா நம்ம கிட்ட இருந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து நீட்டா இருக்கணும் எப்பவுமே. ஆமா சார். நீங்க வந்து பார்க்கும்போதே தெரியும் இவர் நல்லா சமைப்பாரு, நமக்கு தெரியும். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் அவங்க வந்து பேட்டி எடுக்க வந்து சுந்தர் அப்பு அப்படின்ற பேர் வந்து நான் வந்து கேள்விப்பட்டது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு பேட்டி எடுக்கிறேன். இப்போ நம்ம வந்து பந்தியில ஒருத்தவங்க சாப்பிட சொல்ல அவங்களுக்கு வந்து சாம்பார் வேணும்னு நினைப்பாங்க. ஆனா நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சாம்பார் வேணும்லாம் நம்ம கேட்க சொல்லதான் அவங்களுடைய மனசு சாப்பிட்டு நிறைஞ்சதை விட வந்து சாப்பிடாம நிறைய அளவுக்கு நம்ம வந்து நம்ம கவனிப்பு உபசரிப்புலயும் அது நம்ம ஒரு பக்கம் டேஸ்டா சமைச்சாலும் உபசரிப்பு என்பது ஒரு மிகவும் முக்கியமானது சமையல் தொழில். நான் வந்து புக்கில் வந்து படிச்சிருக்கேன். விருந்தினர் வந்தாங்கன்னா முகம் சுயிக்காம வந்து வரவேற்றுறதா மட்டும்தான் வந்து அவங்களோட வந்து சிறப்பாக வந்து அவங்க வந்து போகும்போது வந்து சிறப்பாக சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பரிமாறும் போது தான் வந்து சமைச்சதுக்கான அர்த்தமே இருக்கு. நீங்கள் என்ன சொல்றீங்க அதை பற்றி? ஆமாம் சார். இப்போ வந்து சாப்பிட்றவங்க வயிறு நெறிதான் இல்லையோ கண்டிப்பாக மனசு நெறியணும். அப்படி நம்ம கேட்காம ஒரு பொருளை தான் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் தான் இப்போ இந்த நவீன காலத்தில் வந்து பப்பே சிஸ்டம் போட்டு நம்ம தட்டில் வேணும் நம்ம ஒன்று அங்கே போய் எடுத்து சாப்பிட்டாலும் தமிழர்கள் முறைப்படி ஒரு உட்காந்து வாழையில போட்டு சாப்பிட்ற அந்த ஒரு பங்கு வந்து அது வந்து யாராட்டையும் நிறைவேற்ற முடியாது. ஒரு வாயில போட்டு அதை சாப்பாடு வச்சு ஒருத்தவங்க வந்து கேட்டுன்னா வேணுங்க எங்க இது போடுங்க அது போடுங்க சாம்பார் ஊற்றுங்க ரசம் ஊற்றுங்க சொல்லி உறவினர்கள்லாம் அன்பு வச்சு அவங்கள ஒரு மனசார நிறைவேற்றி அனுப்பிச்சேன்னா அதோடைய வந்து ஒரு மன நிறைவாக இருக்கும். சாப்பிட்டா ஒரு திருப்தி இருக்கும். வருங்காலங்கள்லாம் சார் நீங்கள் வந்து வருங்காலங்களில் எப்படி பண்ணலாம் பிளான் பண்ணலான்னு ஒரு இது இருக்கா? இல்லை சார். இப்போ என்னதான் நம்ம வந்து இந்த இதுல வந்து வளர்ச்சி அடைந்தாலும் சாப்பாடு பொறுத்த வரைக்கும் அந்த இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறது வேலை செஞ்சு எல்லாமே கஷ்டப்படுறது நிம்மதியாக ஒரு பிடி சாப்பிடணும் கூட தான் நம்ம கஷ்டப்படுறோம். நாங்க சரி எல்லாருமே சரி நீங்களும் சரி. ஆமா, அந்த சாப்பாடு நம்ம சமைச்சு கொடுக்கறதுக்கு அந்த ஒரு தொழில என்னை ஈடுபட்டு கொண்டது எனக்கு உண்மையுமே எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து வேற எதனா பண்ணணும் மென்மேலும் வளர்றதுக்கு எதனா பிளான் எதனா வச்சிருக்கீங்களா? சார் இப்போ மேன்மேலும் வளர்றதுக்கான முயற்சி தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது வந்து கடவுளை ஒரு பக்கம் நம்பி இருந்தாலும் முழுக்க முழுக்க மக்களை நம்பி உங்களை நம்பி தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ புதுசாக வந்து நாங்கள் வந்து பசங்களாம் சொல்லியிருந்தால யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து நாங்கள் சமைக்கிறது எங்களுக்கு மட்டும் தெரிந்து விடாமல் மக்களும் அந்த வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதன் மூலியமா வந்து மக்கள் தானா சமைச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ வந்து பெரிய பெரிய ஆர்டர் தான் சமைச்சு தான் யூடியூப்ல எல்லாம் போடுவாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா சின்னதா வீட்டில் இருக்கிற ஒரு 5 பேருக்கு எப்படி பிரியாணி செய்யுது, வீட்டில் இருக்கிற ஒரு 10 பேர் எப்படி பிரியாணி செய்யுது, வீட்டில் இருக்கிற வந்து ஒரு 5 பேர் காரக்குழம்பு எந்த ஸ்டைலில் வைக்கலாம் அப்படி அது போல வந்து ஒரு புதுசா நாங்கள் வந்து புதுசாக வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு சேனல் பேர் சொல்ல முடியுமா? சுந்தர யூடியூப்ல சேனல் பண்ணீங்கன்னா சுந்தர் அப்புன்னு டைப் பண்ணீங்கன்னா நம்ம செஞ்ச ஆர்டர் எல்லாமே வரும். நீங்கள் அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்க. வளர்ந்து வரும் சமையல் கலை வரணும்னு நீங்களும் ஒருத்தர். இப்போ வந்து சமையல் கலையோட ஆர்வம் வந்து கம்மியாகிட்டே வர மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ வந்து நீங்கள் வந்து நல்லா சமைக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டு வந்து உங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக ஒரு ஆர்வத்தில் வந்தோம். நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி சிறப்பாக வந்து பேட்டி எடுத்து அமைச்சு கொடுத்தீங்க. எங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து என்ன வந்து சமையலுக்கு இருந்தாலும் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். மக்களே நீங்கள் வந்து எதனா ஒன்று சமைக்கணும்னா சுந்தர் அப்பு கேட்ரிங் சர்வீஸ் அவரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவரோட கான்டாக்ட் நம்பர் வந்து இங்கே வந்து டிஸ்பிளேல ஷோ பண்ணுறோம். இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய இன்ப துன்பங்களையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா. நீங்களும் எனக்காக ஆதரவு கொடுங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். சுந்தர் அப்பு கேட்ரிங் சர்வீஸ்னு இருக்கும். டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறோம், நீங்கள் வந்து அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து அருமையாக சமைச்சு உங்களுக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக பண்ணித்தரோம். நன்றி, வணக்கம்.